பெண்மை எப்படி இருக்க வேண்டும், பெண்ணுரிமை எப்படி பெண்களை அடிமைப்படுத்துகிறது, பெண்களை வியாபார பொருளாக்குகிறது. இதெல்லாம் பற்றி கவலைப்படுறதுக்கு ஒரு அமைப்பு தேவை, ஆட்கள் தேவை, அதுக்கு நிவாரணம் தேவை. இதற்கு ஒரே ஒரு மார்க்கம் இந்த சமுதாயத்தை வலுப்படுத்துவதுதான். சட்டத்தின் மூலமாக, அரசாங்கத்தின் மூலம் ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா அவருடைய காலகட்டத்தில் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க, அடுத்த கட்சி வரும், அது குட்டிச்சோறு பண்ணும். ஆனால் சமுதாயம் வலுவாக இருந்தால் பிரதம மந்திரி அந்த சமுதாயத்தை மாற்ற முடியாது, சட்டங்கள் மாற்ற முடியாது, நீதிமன்றங்கள் பண்ணி யாராவது ஒருத்தர் இந்த அப்பாவுக்கு அப்பா அம்மாவை பாதுகாக்க வேண்டும் என்று நம்ம நாட்டில் சட்டம் கிடையாது. பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சட்டம் கிடையாது. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வே கூறுகிறது 80% தங்களை பாதுகாக்க முடியாத பெரியோர்களை, அது அப்பா அம்மா இருக்கலாம், தாத்தா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், அவங்களை எல்லாரையும் பாதுகாக்கிற அமைப்பு நம்முடைய குடும்பம். இதே அமெரிக்காவை எடுத்து, அமெரிக்காவில் யாரும் அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தனை கூட கிடையாது, எதிர்பார்ப்பே கிடையாது. அதே மாதிரி பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களை படிக்க வைக்க எதிர்பார்ப்பு கிடையாது, எண்ணமும் கிடையாது, அந்த சமுதாயத்தில் அந்த சிந்தனையே கிடையாது. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மீட்டிங் நடந்தது. நம்ம ஊரில் இருந்தவங்க ஒரு 70-80 பேர் இருந்தாங்க, வெள்ளைக்காரர்கள் ஒரு 30-40 பேர் இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த நம்ம நாட்டில் இருக்கவங்களை மாத்திரம் நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம், மிச்சம் 50-60 பேர் வெள்ளைக்காரர்கள் இருந்தாங்க. பசங்களை கேட்டாங்க, உங்களுடைய படிப்புக்கு உங்க குடும்பத்திலிருந்து ஆதரவு கிடைக்கிறதா? அந்த 60 பேர்ல 2 பேரும் 3 பேரும் கேட்குறாங்க. அதே நம்ம நாட்டினுடைய மாணவர்களை கேட்ட போது அது 70 பேரும் கேட்குறாங்க. குடும்பங்கள் இவர்களை படிக்க வைக்கிறது, அங்க அவர்கள் கடன் வாங்கித்தான் படிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், குடும்பத்துக்கும் பிள்ளைக்கும் உறவு அருந்துவிட்டு உறவு என்கிற பேச்சே கிடையாது நம்ம நாட்டில். அதனால என்னாச்சு, இன்றைக்கு எல்லாருக்குமே அரசாங்கம் பொறுப்பேற்று இருக்கிறது. அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து, அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்குறதுல இருந்து, குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்று 1960 மாறி இன்றைக்கு 51% அமெரிக்க மக்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சமுதாயம் இல்லை, குடும்பங்கள் இல்லை. அதனால் அரசாங்கத்தின் பேரில் ஏற்பட்டிருக்க பாரம் இப்ப இருக்க மக்களுக்கு இதே மாதிரி அவங்க உதவ வேண்டும் என்றால் $72 டிரில்லியன் பணம் தேவை. அவங்க கையில $1 கூட கிடையாது. இது அமெரிக்காவே பெரிய இன்சால்வெண்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளாதார மொழியில் பேசுகிறார்கள். இந்த உண்மையை அதிகம் பேசுவது கிடையாது. அதனால் உண்மையை பேசினாலே மார்க்கெட் கலகலத்து விடும், பங்கு மார்க்கெட் இறங்கிவிடும். அதனால பிரச்சனை. அதனால உண்மை பேசப்படாமல் இருக்கு. ஆனா நம்ம நாட்டில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் மற்றவர்களை நம்பியிருக்காங்க, இளைஞர்களை நம்பியிருக்காங்க, பெண்களை நம்பியிருக்காங்க. இவங்க எல்லாரும் நம்ம அமெரிக்காக்காரங்க மாதிரி இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாக்க நம்ம நாட்டில் 70 கோடி மக்களுக்கு பிரதம மந்திரி தான் சாப்பாடு முடியுமா? நாடே இருக்காது. இது ஏதாவது சட்டம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கை முறை முன்னோர்கள் கூறியது சாதாரண மனிதன் இந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்கும். இதுதான் சமுதாயத்தினுடைய பலம். இந்த சமுதாயம் பலவீனம் ஆகிவிட்டது என்று நான் நினைக்கல. இங்கேயும் அங்கேயும் வக்கரங்கள் இருக்கலாம். அதாவது நான் பத்திரிகை துறையில் இருந்ததுனால எனக்கு தெரியுது, மனுஷன் நாயை கடிச்சா, நாய் மனுஷன் கடிச்சா செய்தியாக, ஆனால் ஒரு மனுஷன் நாயை கடிச்சுட்டா செய்தியாக. கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஒரு பைத்தியக்கார நாயை கடிச்சிட்டாங்க. கோயம்புத்தூரில் மனிதர் நாயை கடிப்பாங்க. இன்னொரு பைத்தியக்காரன் அவனாசியில் நாயை கடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அவினாசியிலும் நாய் மனிதன் கிடைக்கிறான் அப்படின்னு 10 நியூஸ் வந்த உடனே நாய் மனிதர்களை கடிப்பது நின்றுவிட்டது, மனிதர்கள் நாயை கடிப்பது தொடங்கிவிட்டது என்ற ஒரு
நாங்கள் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு முயற்சி பண்ணோம். இந்த புது வருஷ பிறப்பு ராத்திரி 12 மணிக்கு இந்த கூத்தெல்லாம் நடக்கும். நான் என்ன சொன்னேன், நம்ம ஒரு 25 ரிப்போர்ட்டர் அனுப்பிச்சு எந்தெந்த இடத்துல இந்த காபரே டான்ஸ் எல்லாம் நடக்குது பாருங்க, எத்தனை பேர் இருப்பாங்க. அப்புறம் சில பேரை போய் இந்த கோவில்களில் எவ்வளோ கூட்டம் இருப்பாங்க. இந்த காபரே டான்ஸ் ஆடுற கும்பல் இருக்க ஒரு 20-25 ஹோட்டலில் எல்லாமே சேர்த்து ஒரு 5000 பேர். ஆனால் அன்றைக்கு இரவு தரிசனத்துக்கு பல லட்சக்கணக்கான பேர் திரளுகிறார்கள் கோவில்களில். ஆனால் பத்திரிகையில் செய்தி வரும், நைட் லைஃப் இன் சென்னை அப்படின்னு வரும் பத்திரிகை. இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தை வக்கரப்படுத்தி இதை வியாபாரமாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதிப்பதற்காக ஒரு பெரிய பொருளாதார ஒரு அமைப்பை உருவாகிட்டு. ஆனால் நம்ம நாடு இன்னும் அப்படி மாறாது. இன்னும் கேட்டால் 70% மக்கள் கிராமத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பல வக்கரங்கள் இருக்கலாம், ஆனால் சமுதாயம் இருக்கு. இந்த சமுதாயத்தை வலுப்படுத்துவது, இதன் மூலமாக பிரச்சனைகளை எதிர்கொள்வது, அந்த சமுதாயத்தை வலுப்படுத்துவதற்கு அமைப்பு தேவை, திட்டம் தேவை. நமக்கு அதற்காக பாடுபட கமிட்டட் பீப்புள் தேவை. இதை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது ராஷ்டிரிய ஸ்வயம். இந்த முயற்சியில் நாம எல்லாரும் வந்து பங்கேற்கணும். ஏதாவது ஒரு காரியம், காஞ்சி பெரியவர் சொல்லுவார், தினம் யாருக்காவது ஒரு பரோபகாரம் செய்தால் உன் மனசுக்கு நிம்மதி பார்த்து. நாம் எல்லோரும் இதை செய்வது, சங்கத்தில் இருக்க எல்லோருமே இந்த வேலை செய்யறதுக்கு காரணம் அவங்க மனதுக்கு திருப்தி இல்லை. நாம் இந்த சமுதாயத்துக்கும் நம்முடைய பாரம்பரியத்துக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நம்மால் ஏதோ செய்ய முடிகிறது என்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறது. அதுதான் ஒரு ஸ்வயம் சேவகனை வேலை செய்ய வைக்கிறது. அதனால அவன் எதையும் தேடி அலையல, இது வேணும் அது வேணும் கேட்கல. அந்த கேட்கிற மனோபாவமும் கிடையாது, சூழ்நிலையும் கிடையாது. சூழ்நிலையை கொடுப்பது தான், கேட்பது கிடையாது. 1977 இந்த கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா எமர்ஜென்சி எடுத்து ஆர்எஸ்எஸ் தான் வேலை பண்ணுது, கம்யூனிஸ்ட்லாம் வேலை பண்ணுது. ஏகே கோபால்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்தார். அவர் ஒரு லெக்சர் கொடுத்தார். நாம புரட்சி இயக்கம்னு சொல்றோம், ஆனால் ஆர்எஸ்எஸ் தானே எமர்ஜென்சி ஏற்றி நின்றார்கள். நாம் யாரும் நிற்கலையே, இதுக்கு காரணம் என்ன என்று நாம் தேட வேண்டும். அப்போ கம்யூனிஸ்ட்லாம் ஆர்எஸ்எஸ் வரணும்னு சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் முழு நேர ஊழியர் என்னையும் என்னுடைய நண்பரை வந்து சந்தித்தார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிந்தாக வேண்டும் ஆர்எஸ்எஸ் பற்றி, அதுக்காக நான் ஆர்எஸ்எஸ்ல சேரணும். என்ன விஷயம் புரிய வேண்டும் என்று கூறுந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல சேருவதற்கு யோஜனை செய்யலாம் என்று கூறினேன். அப்போ சொன்னார் அவர், நான் ஒருத்தர் பார்த்து நீ 1000 ரூபா சம்பளம் வாங்குறியா, 1500 கேளுன்னு சொல்லுவோம். 10 மணி நேரம் வேலை செய்யறியா, நான் 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், எனக்கு ஃபேக்ட்ரி வசதி வேணும், இது வேணும் அது வேணும் கேளு. அவன் மனசில் இல்லாத ஆசையை கூட உருவாக்குவோம், வெறுப்பு உருவாக்குவோம். கிடைக்கலன்னா இந்த முதலாளிகள் நமக்கு எதிரி சொல்லுவோம், முதலாளித்துவம் எதிரி, இது புரட்சி செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு அவனை நாம் தயார் பண்ணணும். அவன் எனக்கு ஆழ்வாடம், ஏன்னா நான் தரேன் சொல்றேன். ஆனால் நீங்கள் யாருக்குமே எதையுமே கொடுக்கறது கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கேம்புக்கு அவன் ஃபீஸ் கட்டணும், அவன் சீருடைய அவன் பார்த்துக்கணும், எல்லாமே அவன் பண்ணணும், நேரத்தை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும்னு கூட சொல்கிறீங்க. இதுக்கு உங்களுக்கு ஆள் எப்படி வரான்னு கேட்க. நான் சொன்னேன், கடவுள் 2 விதமான மனிதர்களை படைக்கிறார். இந்த மாதிரி ஆள் எனக்கு கிடைப்பான், அந்த மாதிரி ஆள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்ககிட்டேருந்து சில பேர் கூட எங்ககிட்ட வர முடியும், இது நல்ல விஷயம் சொல்லி. எங்ககிட்டேருந்து ஒரு ஆளை நீங்க பிடிக்க முடியாது. 2வது சொன்னேன், இதுல 10% தான் பிடிப்பாங்க. இந்த மாதிரி நற்குணம் உள்ளவர்கள் 90% இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த 10%
இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க. இப்படித்தான் சமுதாயம் அமைந்தது. அந்த 10% இருக்கிறத எங்க ஒரு ஆளும் உங்க ஆள் 100 பேருக்கு சமம். அதனாலதான் நாங்கள் வெற்றி பெறுகிறோம். இந்த ஒர்க்கு சாதாரணமான வேலை இல்லை. இதில் ஆன்மீகம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது, பொதுநலம் இருக்கிறது, கடைசியில் ஒரு சுயநலம் கூட இருக்கு. ஏன்னா நாம நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் சமுதாயம் நல்லபடியாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் நம்ம குடும்பத்தை ஒழுங்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம், பசங்களை படிக்க வச்சுட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், அதனால நம்ம குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். எப்படி தெருவில் இருக்க கிருமி சுத்தமாக இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும், கலாச்சார சீரழிவு சமுதாயத்தில் இருக்கும் போது எந்த குடும்பமும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நம் குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் சமுதாயம் நல்லபடியாக இருந்தால் தான் முடியும். அதனாலதான் சங்கம் சமுதாயம் 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 என்று இருக்கிறது. இந்த இயக்கத்துல ஏதாவது ஒரு வகையில், இந்த இயக்கத்தின் மூலமாக மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில ஏதாவது ஒரு மற்றவர்களுக்கு பயன்படுகிற ஏதாவது ஒன்று நாம செய்யணும். இதுதான் RSS உடைய எதிர்பார்ப்பே. அதற்கு தான் எல்லாருமே தயார் பண்றாங்க. இந்த அவனை பார்த்து மற்றவங்க நாம இது மாதிரி செய்ய வேண்டும் என்று தோன்ற வேண்டும் என்ற உதாரண புருஷர்களை உருவாக்குறது தான் இருக்க. எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், RSS வெளியில இருந்து பார்க்காதீங்க, உள்ள பாருங்க. சில பேர் RSS BJP வச்சு இதுதான் RSS நினைப்பாங்க. BJP RSS சம்பந்தம் இல்லை. BJP நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிற அமைப்பை தவிர RSS, BJP RSS கிடையாது. அதனுடைய அந்த துறையினுடைய குணமே வேற. அதில் போட்டி போடணும், இதில் போட்டியே கிடையாது. அந்த மாதிரி சங்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்கத்துக்குள்ள சங்கத்தை பார்க்கணும். இதுதான் மோகன்ராவ் பகவத் சங்கத்தினுடைய சரசங்கஜாலர் சென்னையில் ஒரு கேள்விக்கு பதில் கூறும்போது கூறினார். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏன்னா உலகத்தில் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு இல்லாத ஒரு காரியத்தை ரொம்ப சலனம் இல்லாத, யாருக்கும் தெரியாத, விளம்பரம் இல்லாத செய்து கொண்டிருக்கிற இயக்கம். இந்த விளம்பரத்தை வச்சு நாம பல முடிவு பண்றோம். விளம்பரம் இல்லாத செய்கிற வேலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம போனால் தான் நடக்குமே தவிர புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு வேலையில நமக்கு சமுதாயத்தை பலப்படுத்துகிற, சமுதாயத்தை மேம்படுத்துகிற, நாட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு வேலையில நாம ஈடுபடும். இதுதான் RSS உடைய 100 ஆண்டு நிறைவில் அது சமுதாயத்துக்கு இருக்கிற வேண்டுகோள். அதற்கு 5 விதமான பணிகளை அது மனதில் வைத்து வேலை செய்கிறது. அந்த 5 விதமான பணிகள் முக்கியம் என்று நினைக்கிறது. நாட்டுக்கு மாத்திரம் இல்லாத, சமுதாயத்துக்கு மாத்திரம் இல்லாத, உலகக்கே முக்கியமான விஷயம். அதை பற்றி பின்னால இந்த கேள்வி பதில் முடியும் பொழுது என்னுடைய முடிவாக அதை கூறுகிறேன். நமஸ்காரம். அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சி. அதற்கு முன்பு சில குறிப்பு. வெளியில் புத்தக பண்டார் உள்ளது. சங்கத்தின் புத்தகங்கள் விற்கப்படுகின்றன. தமிழ் வார இதழ் விஜயபாரதம் மற்றும் ஆங்கிலத்தில் ஆர்கனைசர் அங்கே புத்தக பண்டாரில் கிடைக்கும். தேவையுள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் எல்லா இருக்கையிலும் ஒரு பை வைக்கப்பட்டுள்ளது. அந்த பையை எல்லோரும் எடுத்து சென்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கோணியம்மன் பாக் சம்பர்க்க பிரமுக் ஸ்ரீ சிவநாதன்ஜியை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விஸ்வகுரு பாரதம் இது ஒரு சொல் மட்டுமல்ல, நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு எண்ணம். இந்த மாலையில் இங்கு கூடியிருக்கும் பலரின் மனதில் இருந்த கேள்விகளை தொகுத்து அவற்றை இங்கே முன்வைக்க இருக்கிறோம்.
ஆசிரியர் ஐயா அவர்கள் அனுமதியுடன் இந்த கேள்வி பதில் அமர்வை தொடங்குகிறேன். முதல் கேள்வி இந்துத்துவம் பற்றியது. இதை கேட்டவர் திரு பத்மநாபன் அவர்கள். கேள்வி: இந்துத்துவம் என்பது கலாச்சார அடையாளமா அல்லது அரசியல் கருவியா? இன்றைய சூழலில் அதன் சரியான விளக்கம் என்ன? ஐயா. அரசியல் வருவது அரசியல் என்று ஒன்று வருவதற்கு முன்னாலேயே தோன்றியது இந்துத்துவம். அதனால இது ஒரு அரசியல் கருவி என்று கூற முடியாது. அரசியல் என்பதே சுதந்திர போராட்டத்தினுடைய இறுதியில் தான் வந்தது. அதுக்கு முன்னால் தேசியம் மாத்திரம்தான் இருந்தது. அது அரசியலாக மாறியதே நாம் சுதந்திரம் பெற்று நமக்கு பதவி வரப்போகிறது என்று சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பலருக்கு தோன்றியதுனால தான் அரசியல் என்று உருவாகியது. அதனால தான் நாடே பிரிந்தது. சுதந்திரம் வர வேண்டும் என்பதற்காக நாடு பிரிக்கப்பட்டது என்கிறத நாம் நிறைய பார்த்துருக்கோம். அதனால ஹிந்துத்துவம் என்பது ஒரு கலாச்சார அடையாளம். இதற்கும் மதத்துக்கும் கூட சம்பந்தம் கிடையாது. இந்த ஹிந்துங்கிற வார்த்தை நமக்கு எப்படி வந்ததுங்கிறத காஞ்சி பெரியவர் அழகாக விளக்குகிறார். இது எந்த மதமும் இல்லாத போது இருந்தது. இதுக்கு பேர் இல்லாத மதம். இது பேர் ஒன்று கிடையாது. ஒரு பேருக்கு அவசியம் ஏன் ஏற்பட்டது என்கிறத அவர் கூறுகிறார். ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராமமூர்த்தி தான் இருந்தான்னு வச்சுக்க. அவன் ராமமூர்த்தி அவ்வளவுதான். 3 ராமமூர்த்தி வெளியூர்லேருந்து வந்தான்னு வச்சுக்க. நம்ம ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்த மாதிரி. அதனால குள்ள ராமமூர்த்தி, உயர ராமமூர்த்தி, கருப்பு ராமமூர்த்தின்னு அப்படி வரும் பேர். அந்த மாதிரி மற்ற மதங்கள்னாலும் நம்ம மதத்துக்கு இவர் ரொம்ப நாளாக நம்ம ஊரில் இருக்க பழங்குடி ராமமூர்த்தி அப்படின்னு நமக்கு பேர். இந்த ஹிந்துத்துவம் என்பதுக்கு ஏன்னா அதனுடைய சரித்திரத்தில் எனக்கு ஒரு அதாவது அரசியல் சரித்திரத்தில் ஹிந்துத்துவத்துக்கு என்ன மாதிரி ஒரு சவால் ஏற்பட்டதுங்கிறதுல எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. 1992 அது வரைக்கும் ஹிந்துத்துவம்ங்கிறது அரசியலுக்கு வராத ஒரு சித்தாந்தம். 1991 தான் அரசியலுக்குள்ளே நுழையுது. பிஜேபி ஹிந்துத்துவத்தை தன்னுடைய அடையாளமாக கூறி திஸ் இஸ் தி ஐடியாலஜிக்கல் மேஸ்காட் ஆஃப் பிஜேபி அப்படின்றது அதில் அதனுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கூறுகிறார்கள். அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வரைகிற பொறுப்பு என்னுடையதாக இருக்குது. சிக்கந்தர் பக்த் தான் அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி சேர்மன். அவருக்கு நான் உதவுகிற ஒரு பொறுப்பு. அப்போ இதை போட்டாக்க இது ஒரு வகுப்புவாத சொல் அப்படி என்று சொல்லி நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போய் நம்முடைய எலெக்ஷன் எல்லாத்தையும் செட்டிசைட் பண்ணிடுவாங்க, அதனால இதை போடக்கூடாது அப்படி என்று வாதம் எழுந்தது. அப்போ நான் அதுக்கு சட்டப்பூர்வமாக பதில் கூறினேன். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய உயர்ந்த ஒரு தொழில் குடும்பத்தில் ஒருவர் ஒரு ஜெர்மன் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண் ஒரு கிறிஸ்தவர். இவர் பெயர் சுந்தரம், அந்த பெண் ஒரு கிறிஸ்துவர். இவங்க 2 பேருக்கும் நிக்கோலாஸ் சுந்தரம் என்று ஒரு குழந்தை பிறக்கிறது. அதற்கு நிக்கோலாஸ் சுந்தரம் என்று பெயர் வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த சுந்தரம் காலமாகி விடுகிறார். அந்த நிக்கோலாஸ் சுந்தரம் அதாவது ஹிந்து சட்டப்படி அந்த சொத்து குடும்பத்துக்கு வருமா தனிநபருக்கு வருமானாக்க குடும்பம். அந்த குடும்பத்துக்கு அந்த நிக்கோலாஸ் சுந்தரம் என்கிற குழந்தை இருக்கான ஆண் குழந்தை, அவன் தான் கர்த்தா. அதனால ஹிந்து குடும்பம் அது, அதாவது பிரியாத ஹிந்து குடும்பம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு சட்டத்தில் அதுதான். அந்த மாதிரி தான் அதுக்கு இன்கம் டேக்ஸ் டெத் டேக்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க.
அந்த கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போச்சு. எப்படிப்பா கிறிஸ்தவர்களை வச்சு ஒரு இந்து குடும்பம் இருக்க முடியும், அதனால் இது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இல்லை அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. இது 1976 உச்சநீதிமன்றம் போச்சு. அங்கே கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், அதில் ஒரு முஸ்லீம் ஜட்ஜு, ஒரு சிக் ஜட்ஜு இருக்காங்க, சீக்கியர் ஜட்ஜு. அவங்க சொல்கிறாங்க, ஹிந்துங்கிறது மதம் இல்லை, இந்த நாட்டுடைய பண்பாடு, இதனுடைய பாரம்பரியம், கிறிஸ்தவரும் முஸ்லீம்களும் இந்துக்களாக இருக்க முடியும். இதற்கு அவங்க என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவிலிருந்து ஆதாரம் எடுத்து கூறுகிறார்கள். நான் சொன்னேன், இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு இது வகுப்புவாதம் என்று கூற முடியாது என்று வாதம் பண்ணி அதை போட்டாங்க. ஏன் இதை பண்ணோம் அப்படின்னா, இல்லை என்றால் இந்துத்துவம் வகுப்புவாதம் என்கிற அந்த போக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த கேஸ் 1995 உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க எலெக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் செட்டிசைட் பண்ணணும், தடை பண்ணி இவங்களை பதவி விலக்கம் செய்ய வேண்டும் என்று எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டாங்க. அது உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் இதற்கு தீர்ப்பளித்தது 1996. இந்துத்துவம் என்றால் இந்த நாட்டினுடைய மூல்யம், இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், இந்த நாட்டினுடைய வாழ்க்கை முறை, வகுப்புவாதம் அல்ல. அதனால இந்துத்துவம் என்கிற அடிப்படையில் சிவசேனாவும் பிஜேபியும் பெற்ற வெற்றி இந்த நாட்டினுடைய மூல்யத்துக்கும், இந்த நாட்டினுடைய வாழ்க்கை முறைக்கும், இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும் கிடைத்த வெற்றியை தவிர இது வகுப்புவாதத்திலே முடிவு. ஆனால் பல லாயருக்கு கூட இன்னும் இந்த ஜட்ஜ்மெண்ட் தெரியாது. நாம் அவ்வளவு மெத்த படித்தவர்கள், பத்திரிகையாளர்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படியாவது ரெவ்யூ பண்ண வேண்டும் என்று 3 முறை முயற்சி நடந்தது ஐக்கிய முன்னணி ஆட்சியில். உச்சநீதிமன்றம் இதை நாங்கள் தீர்ப்பை திருத்த முடியாது, ஏனென்றால் இது உண்மை. அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட்ல அகமதி அப்படிங்கிற முஸ்லீம் ஜட்ஜும் பரூச்சாங்கிற பார்சி ஜட்ஜு சொல்றாங்க, இந்த நாட்டில் இஸ்லாம், கிறிஸ்துவம் மற்ற மதங்கள் பரவுவதற்கு உதவிய மதமே இந்து மதம் தான். அதனால இன்றைக்கு பரவி இருக்கிற இந்த கருத்து இருக்கிறத, அது நம்முடைய நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரான கருத்து மாத்திரமல்ல, ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்து மாத்திரமல்ல, நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு எதிரான கருத்து மாத்திரமல்ல, உண்மைக்கு புறம்பான கருத்தும். அதனால இந்துத்துவம் என்றால் அது கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய வாழ்க்கை மூல்யம், இதுதான் உண்மை. அடுத்த கேள்வியை திருமதி சாந்தகுமாரி என்பவர் கேட்டிருக்காங்க. மத ரீதியாக இந்தியா பிளவுபடுத்தப்பட்ட பின் இந்தியாவை இந்து நாடு என்று அறிவிப்பதில் என்ன சிக்கல் உள்ளது? அப்ப நீங்க இந்துத்துவ மதம் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? கிடையாது. இந்த நாடு ஒரு மதத்துக்குள் அடக்கப்பட முடியாத நாடு. இது ரிஷி வம்சத்தில் வந்த நாடு. நம்முடைய சித்தர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், உயர்ந்த மனிதர்கள். ஆதிசங்கரர் தன்னுடைய நிர்வாண சப்தத்தில் கூறுகிறார், அத்வைதம் என்ற நிலை, ஜாதி, மதம், உறவுகள், அப்பா அம்மா எதுவுமே கிடையாது. அந்த நிலையை கடக்கிற ஒரு சித்தாந்தம் இந்த நாட்டில் உருவாகி உலகிலே இணைக்கக்கூடியது, படைப்பை இணைக்கக்கூடியது. படைப்புக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லை என்ற அளவுக்கு உயர்ந்த கருத்துக்கள் இந்த நாட்டில். அதற்கு இந்துத்துவம் என்ற பெயர் இன்றைக்கு கிடைத்திருப்பதற்கு காரணம், வைக்கப்பட்டதற்கு காரணம், பெயரில்லாத ஒன்றுக்கு பெயர் வைக்க வேண்டிய கட்டாயத்தினால். அதனால இது இந்து நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது இந்து நாடு தான். இன்னைக்காவது ஹிந்துன்னு சொல்லிக்கிறதுக்கு பல கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. டாக்டர் ஹெட்கேவார் பூனாவுக்கு போகிறார்.
அது மாதிரி ஒரு 50 பேர் சேர்ந்துருக்காங்க. டாக்டர் ஹெட்கேவார், who says this is Hindu Rashtra? அதுக்கு அவர் பதில் கூறார், டாக்டர் கேசவ் பலிராம் ஹெட்கேவார் சே இட் இஸ் ஹிந்து ராஷ்டிரா அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் தான் சொன்னார். இன்னைக்கு பல கோடி பேர் சொல்றாங்க. மக்கள் இதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அறிவிப்பு தேவையில்லை, நாமகரணம் தேவையில்லை, சட்டம் தேவையில்லை. மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதுதான் சங்கத்தினுடைய பணி. நாம யாருன்னு மக்களுக்கு புரிய வேண்டும். நாம யாருமே தெரியாத மக்களுக்கு அப்பா நீ ஹிந்து அப்படி என்று கூறி ஒருத்தரா போய் இதை விவேகானந்தர் கூறி இருக்கிற இந்த நாடு ஹிந்து ராஷ்டிரம் என்று அதை மாத்திரம் ஒதுக்கி விட்டு விவேகானந்தர் படிக்கணும். ஏன்னா அது ஒத்து வராது, அரசியலுக்கு ஒத்து வராது, ஓட்டுக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி நம்ம சுயநலத்துக்கு ஒத்து வராது என்பதனால் இது விலக்கி வைத்து பார்த்ததுனால தான் இது இந்து நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனையே வருகிறது. இது இந்து நாடு தான், இதை எல்லோரும் ஏற்க வேண்டும். இதை சரசங்கஜால மோகன்ராமன் வந்து அழகாக கூறுகிறார். 4 விதமான இந்துக்கள் இருக்கிறார்கள். ஒன்று, தாம் ஹிந்து என்பதில் பெருமைப்படுகிறேன். 2வது, நாங்கள் ஹிந்து தான் என்று கூறுகிறவர்கள். 3வது, ஹிந்து என்றாலும் நாங்கள் ஹிந்து இல்லை அப்படின்னு கூறுவோம். இந்த இப்போ நிறைய பார்க்குறோம், இந்த செக்யுலர்வாதிகள், இடதுசாரிகள். இப்போ பினராயி விஜயன் ரிலீஜனை கேட்டால் அவர் ஹிந்து தான் எழுதுவார், ஆனால் நான் ஹிந்து இல்லை அப்படின்னு. நாங்கள் ஹிந்து விரோதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஹிந்துக்கள் தான். ஒரு காலத்தில் அவங்க ஹிந்துக்களாக தான் இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதல் கேட்டகிரியை கொஞ்சம் அடுத்த கேட்டகிரியாக மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகிரியும் அதுக்குள்ளே கொண்டு வருவோம். கடைசியிலையும் நாங்கள் மாற்றுவோம். இது இன்னும் 100 ஆண்டுகளாகலாம். ஆனால் இந்த வேலையை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுது. முக்கியமான விஷயம், இதை தொடர்ந்து பண்ணுவோம். இது யாரும் தடுக்க முடியாது. தடுத்து பார்த்தாங்க, தடுக்க முடியல. ஆர்எஸ்எஸ் தடை போட்டால் ஆர்எஸ்எஸ் இன்னும் அதிகமாக வளர்கிறதுங்கிறது தெரிஞ்சுது. ஏனென்றால் உண்மைக்கு தடை போட முடியாது, சத்தியத்துக்கு தடை போட முடியாது. அதை வந்து ஆர்எஸ்எஸ் நிரூபித்திருக்கு. கடும் உழைப்புக்கு, தவத்துக்கு தடை போட முடியாது. அதனால இது வந்து அறிவிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை, உணர வேண்டிய விஷயம். அடுத்த கேள்வி பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. இந்தியா உலகின் முன்னணி இராணுவ சக்திகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கையில் எல்லை பகுதிகளில் ஊடுருவல் மோதல்களுக்கு நிரந்தர தீர்வு என்ன? உங்களுக்கு தெரியும், அஜித் டோவல் அவர் தான் நம்ம பாதுகாப்பு ஆலோசகர். அவர் எனக்கு நண்பர். நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஏதோ ஜென்மாவில் அவரோட 1990. அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. வாழ்க்கையில ஒரு நிமிஷமும் தன்னுடைய உயிரை பணயம் வைத்தவர். மிசோரம்ல நம்ம நாட்டை விட்டு கிட்டத்தட்ட பிரிந்து விட்டாங்க. அங்க அந்த பணியை இவர் போய் இவருக்கு கொடுக்குறாங்க. அப்ப இந்திரா காந்தி கிட்ட போறாரு. அவருடைய வயசு 42. நீங்க இந்த நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டான் அஜித் டோவல், எங்களை விட்டு பிரிந்து எதிரிகளுடன் சேர்ந்து விட்டான் அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணி ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆர்மிக்கு கொடுங்க, டோவலை பார்க்குற இடத்துல சுடணும். ஏன்னு கேட்டாங்க, நான் எதிரிகள் கேம்பில் ஊடுருவ போறேன், அதுக்கு இது அவசியம். 5 ஆண்டுகள் லால்டெங்கா குரூப்ல வேலை பண்றார். லால்டெங்கா அங்க தாய்லாந்துல அமர்ந்திருக்கிறார். மிச்சம் எல்லாரையும் இணைத்து லால்டெங்காக்கு எதிராக திருப்பி அவர்களை ஒப்பந்தம் செய்ய வைத்து, லால்டெங்கா தாய்லாந்துல இருந்தவர் பத்திரிகையில தான் படிச்சார். ஒப்பந்தம் ஆகிவிட்டது. அப்படி மிசோரத்தை நம்ம நாட்டில் நினைத்தார். இந்த முதல்ல 1984 ஒரு பெரிய நம்ம பொற்கோவிலில் பெரிய தாக்குதல் நடந்தது தெரியும். அதே மாதிரி இன்னொன்று திட்டமிட்டாங்க. அப்போ அவருக்கு தகவல் கிடைக்குது, பாகிஸ்தான்ல இருந்து ISI ஆபரேட்டர்ஸ் வந்து
பொற்கோவிலில் எல்லா இடத்துலையும் பாம்பு வச்சு அந்த பாம்புடைய எலக்ட்ரானிக் ஸ்விட்சை அங்கே பெருமான்னு ஒருத்தர் முதல்ல இவர் இந்த மாதிரி தீவிரவாதி இந்த மாதிரி இவனும் ஒரு தீவிரவாதி, இவர் கையில் கொடுத்துருவாங்க. அவர் மிரட்டுவார் அரசாங்கத்தை, பொற்கோவிலையே நான் துவம்சம் பண்ண போகிறேன், பஞ்சாபில் பிரித்து கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்க போகிறார் இந்த திட்டம். அதே மாதிரி ஒரு ஆள் வரும், பாம்பு வைக்கிறான், அவர் கையில் ஃபியூஸ் கொடுக்குறான், அவன் மிரட்டுறான் கவர்மெண்ட்டை. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட், நரசிம்மராவ் கவர்மெண்ட். நரசிம்மராவ் சொல்ற நீ பண்ணிப்பாரு அப்படின்னு. உண்மை இல்லை, அந்த அதை பண்ண ஆள் அஜித் தோவல். அதை யார் பண்ண வந்தானோ அவனை மேலுலகத்துக்கு அனுப்பிட்டான். இத இந்து பத்திரிகையில இதை கட்டுரையா எழுதினார் பிரவீன் சுவாமி என்று. அந்த ஊர்லேருந்து இங்க பாம்பு வைக்க வந்தவனுடைய மனித உரிமை என்ன ஆகுதுன்னு கேட்டோம். இங்க பாம்பு வச்சு நம்ம நாட்டை தீர்த்து கட்டுறதுக்கு வந்தவன், அவனை தீர்த்து கட்டிட்டீங்க, மனித உரிமையினுடைய மீறல் இல்லையா அப்படின்னு கேட்டோம். 2012 இந்த கட்டுரை வந்தது. எனக்கு அஜித் தோவல் ஃபோன் பண்ணேன். நான் என் ராமுக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னு. நான் படிக்கவே இல்லை அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை நடத்துகிறாங்க. அப்புறம் பார்த்து இது தப்புப்பா, இது அதுக்கு மேலே ஒரு எடிட்டோரியல் வேறு, இந்த மாதிரி மனித உரிமை மீறல்கள்லாம் நாம் தடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அஜித் தோவல் ஒரு லெட்டர் எழுதுகிற, அந்த லெட்டரை பப்ளிஷ் பண்ணி ஹிந்து அப்பாலஜைஸ் பண்ணாங்க. ஆனால் இதில் பாடம் ஒன்று இருக்குது. தேசத்தினுடைய பாதுகாப்பு இராணுவத்தின் கையிலையும் போலீஸ் கையிலையும் மாத்திரமில்லை. அந்த பயங்கரவாதிக்கு மனித உரிமை தேவை என்று கோருகிற அந்த சிந்தனை இருக்கிறத, அதுதான் தேசத்துக்கு ஆபத்தான். டோவல் சொல்வார, ஒரு மனிதன் சமுதாயத்தினுடைய மனசை குழப்பி விட்டால், திசை திருப்பி விட்டால், நாட்டினுடைய நலன் என்ன என்று தெரியாமல் செய்து விட்டால், அதை விட பாதுகாப்புக்கு ஆபத்தான விஷயம் எதுவும் கிடையாது. அந்த நாட்டை இராணுவமும் காப்பாற்ற முடியாது, போலீஸும் காப்பாற்ற முடியாது, அரசாங்கமும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு இதை மைண்ட் கண்ட்ரோல் என்று கூறுகிறார். நமக்கு பெரிய ஆபத்து இன்றைக்கு நம்முடைய மனது, அதில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார், சித்தாந்தத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். இந்த நாடு என்றால் என்ன என்று கேள்விக்குறி எழுப்புகிறார்கள். போலீஸ் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, போலீஸ் யாரையா சுட்டா ஏன் சுட்டான்னு சுப்ரீம் கோர்ட்டில் அதை கூப்பிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்து அவன் என்னதுக்கு வேணும் நான் சொல்ல போகிறான். பாதி குற்றவாளிகளை கோர்ட்டில் கொண்டு நிறுத்துறது மூலமாக இன்னைக்கு நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்க போகிறது இல்லைங்கிறது எல்லாருமே தெரியும். அவனை அப்பப்பவே முடிக்கிறது தான் சரி அப்படிங்கிறது ஷோ சொல்லுவார். அருண் ஷோ சொல்லுவார், யார் ஒருத்தன் துப்பாக்கியை கையில் எடுத்தாலும் அவனை சுடலை தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லுவார். உண்மை. ஷோ சொல்லுவார், போலீஸ்காரனை அவன் நடவடிக்கை எடுக்க நாம் அனுமதிக்கவில்லை என்றால் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்றோம், அந்த பயங்கரவாதிக்கு சாதகமாகவும் போலீஸுக்கு எதிராகவும் கருத்தை உருவாக்குவது. பத்திரிகைகள் எழுதுகின்றன, நீதிமன்றம் அஞ்சுகிறது. அது அவங்க அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக பேசினால் தாராள மனது உள்ளவர்கள், தாராளவாதிகள், லிபரல்கள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதை விட ஆபத்தான விஷயமே கிடையாது. டோவல் இதை பற்றி ஒரு பெரிய தியரியை எழுதியிருக்கிறார். அதனால இராணுவத்தையும் போலீஸையும் வைத்து இந்த நாட்டை காப்பாற்றுவது என்பது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த நாட்டினுடைய மக்களுடைய சிந்தனையில ஏற்பட்டிருக்க குழப்பத்தை நீக்க வேண்டும். அது அதை விட முக்கியம். அப்பதான் நாடு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்த தலைப்பு கல்வி மற்றும் வெளிநாடு குடியேற்றம். இந்த கேள்வியை திரு மோகன்குமார் அவர்கள் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் கல்வித்தரம் சிறப்பாக உள்ளதென்றால் ஏன் இன்றும் பெரும்பாலான மாணவர்கள் கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு படிக்கச் செல்கிறார்கள்?
எதிர்காலத்தில் சர்வதேச தரத்தில் பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் உருவாக்கப்படுமா? இது கல்வி தரத்துக்காக அந்த வெளிநாட்டுக்கு போகல. நான் இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நம்ம நாட்டு இந்தியர்கள்ட்ட பேசுறதுக்காக நான் அழைப்பார்கள். நான் 2005 அப்புறம் போகிறத நிறுத்திட்டேன். ஏன்னா அங்கே போய் கைத்தட்டல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு உபயோகம் இல்லை அப்படின்னு. அதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னவென்றால், நம்ம நாட்டிலேருந்து அங்கே போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை. அமெரிக்காவிலே என் ரிலேட்டிவ் இருக்கான், அமெரிக்காவிலே என் பிரதர் இருக்கான், அமெரிக்காவிலே என் பையன் இருக்கான், அமெரிக்காவிலே என் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான்னு சொல்லிக்கிறது கூட போயிருந்தேன். இது ஒரு தாழ்வான மனப்பான்மையினால நம்ம நாட்டை பற்றி, நம்ம நாட்டுடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரம், பொதுவாக நம்ம நாட்டை பற்றி ஒரு தாழ்வான எண்ணத்தினால இது ஒரு 50-60 ஆண்டுகளில் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இந்த வெளிநாட்டு மோகம் என்பது. அதனால் அந்த சட்டை, அந்த இது, அந்த துணி, இது எல்லாமே வந்துட்டு இதை அதுவும் இந்த உலகமயமாக்கலுக்கு அப்புறம் இன்னும் தீப்பெத்தி எறிகிற மாதிரி ஆயிடுது. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிச்சு. இப்போ அங்கே போயிருக்கவனுக்கு கூட இங்கே இருக்கிறது சரியா இல்லையா, அதனால என்ன பல பேர் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நாட்டிலேருந்து அங்கே அந்த நாட்டுக்கு போகிறாங்களே பெண்கள் திருப்பி வர மாட்டேங்கிறாங்க. அவங்க கணவர்கள்லாம் வரணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ஊரில் இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம். இங்கே எதுக்கான அவசியமாக இங்கே உறவுக்காரங்க அது இது மாமனார் மாமியார் பிரச்சனை எல்லாம் இருக்கலாம். இந்த ஒரு சின்ன நோக்கத்தில் நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலாக ஜூம் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் போய் பேசப்படலைன்னு சொன்னேன். சார் எங்கள் ஒய்ஃபெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். 9 வயசு பொண்ணு சார், அவள் பாய் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு பேசுகிறா சார், அந்த வயத்தை எடுக்கிறது சார். சமுதாயம் சீரழிந்த சமுதாயத்தில் உங்கள் குழந்தைகளை வளர்த்தா என்ன ஆகுங்கிறது அமெரிக்காவில் நம்ம நாட்டில் இருக்க குடும்பங்கள் இருக்க பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த நிலைமை மாறுவதற்கும் நம்ம நாட்டை பற்றி, நம்ம நாட்டு வளர்கிறது, நம்ம நாடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருளாதார சக்தியாக மாறும், இந்த எண்ணங்கள் வர 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 இங்கேருந்து அங்கே போகணுங்கிறது அந்த ஈர்ப்பு குறையும். அதில் இன்னொன்று முக்கியம், அங்கேயும் உங்களை நீ வந்தேனா அப்படின்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் போகிறதால அவன் வேலை போகிறது, இவன் போனால் அவனை விட 3 மடங்கு சம்பாதிக்கிறான். காத்தாலேருந்து சாயந்தரம் வரல வேலை பண்ணுறான், ராத்திரி வரல வேலை பண்ணுறான். நம்ம ஊர் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர் அவனுடைய செல்ஃபோன் நம்பரை அவங்களுக்கு கொடுக்கணும்னா அவன் $25,000 கேட்பான் வருஷத்துக்கு ரீட்டைலர். அது சாட்டர்டே சண்டேயும் அவன் ஃபோன் எடுக்கிற மாதிரி வசதி வேணும்னா $50,000 கேட்பான். வயிற்று வலின்னு சொன்னாக்கா சண்டே இன்னைக்கு டாக்டர் ஃபோன் எடுக்கணுமே. ஆனால் நம்ம ஊர் என்ன பண்ணுறான், நீ எப்போடா ஃபோன் நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், ஏன்னா இப்படி வளர்த்தவங்க. அதனால இவனுக்கு அவனுக்கும் போட்டி. அவன் ஜாலியாக சுற்றுறவனுக்கு இந்த மாதிரி கடுமையாக உழைக்கிறவனோட அவனால் போட்டி போட முடியல. அதனால அவனுக்கு பொறாமை, இவனை விரட்டணும்னு நினைக்கிறான். ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் வாங்கன்னு அழைத்த அந்த சமுதாயம் இப்போ விரட்ட வேண்டும் என்று நினைக்கிறது. அதனால் 2 பக்கமும் அவனுக்கு இந்த நாட்டின் பேரில் ஈர்ப்பும் அதிகமாகி கொண்டிருக்கிறது, அங்கேருந்து விரட்டுகிற தன்மையும் உருவாகி இருக்கிறது. அதனால இது ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காது என்று தோன்றுகிறது. அடுத்த கேள்வியின் தலைப்பு இளைஞர்கள் மற்றும் சமூக பொறுப்பு சம்பந்தப்பட்டது. இந்த கேள்வியை திரு மணிகண்ட பிரபு அவங்க கேட்டிருக்காங்க. இளைஞர்களிடையே தேசப்பற்று, சமூக பொறுப்பு மற்றும் பண்பாட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த அரசு என்ன திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது? இதுவரையிலும் இதெல்லாம் கெடுத்து கொண்டிருக்கிற அரசு இருந்தது, இப்போ அதெல்லாம் கெடுக்காத ஒரு அரசு இருக்கு. இதெல்லாம் அரசாங்கத்தால் பண்ண முடியாது. நற்குணங்களை அரசாங்கத்தால் உருவாக்க முடியாது. நற்குணம் உருவாவதை அரசாங்கம் தடுக்கலாம், கோர்ட் தடுக்கலாம், சட்டம் தடுக்கலாம், பத்திரிகை துறை தடுக்கலாமே தவிர நல்லது நடக்க வேண்டும் என்று இது எதுவுமே முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா அவன் பிரச்சனையே வேற, அவனுக்கு ஓட்டு வேணும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஓட்டை எப்படி ரொம்ப அதிகமாக தப்புனாது எப்படி ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறவன் தான் இன்னைக்கு தேசிய கட்சி. எத்த பண்ணியா இருந்தாலும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் மற்ற கட்சிகள், இப்படிதான் இருக்கு. அதனால இதற்காகத்தான் சங்கம் மாதிரி அமைப்புகள், எத்தனை ஆன்மீக அமைப்புகள் உருவாயிருக்கு இந்த கடந்த 30-40 ஆண்டுகள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் யாராவது மாதா அமர்த்தானந்த மெயின் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பிரம்ம
பிரம்மாண்டமான ஆன்மீக இயக்கம். இந்த ஆன்மீக இயக்கங்கள்லாம் தோன்றியதுக்கு காரணம் மக்கள் பேரில், மக்கள் மனதில் இருக்க இயக்கம். இதெல்லாம் அழிகிறதே என்று நினைத்து தான் அங்கெல்லாம் போனோம். இந்த மாதிரி இயக்கங்களை இணைக்கிற பணியை செய்கிறது RSS. இதற்கு எதிராக போர் நடத்துகிறது. அதனால தேசப்பற்று, சமூக பொறுப்பு இதெல்லாம் இயற்கையாக இருக்க வேண்டிய சமுதாயத்தில் இது உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதனாலாம் காலேஜில் படிக்கும்போது 80-90% மாணவர்கள் அரசியலில் ஈர்ப்பு உண்டு. இப்போ அரசியல்லே ஈர்ப்பு கிடையாது. அவன் சினிமா, ட்ராமா, அது இது இந்த மாதிரி ஒரு 30% மக்களுக்கு மாணவர்களுக்கு தான் அரசியலில் ஈர்ப்பு. அரசியலில் ஈர்ப்பின் மூலமாகத்தான் ஒருவனுக்கு நாட்டின் பெயரில் ஈர்ப்பு வருகிறது இளைய வயதில். அதெல்லாம் மாறிடுது. அதனால் அதற்கும் சேர்ந்து நாம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை RSS மற்ற இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அரசாங்கம் தடையாக இல்லாமல் இருக்கும் அந்த அரசாங்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அடுத்த கேள்வி சமூக ஊடகம் பற்றியது. இந்த கேள்வியை திருமதி கவிதா வழக்கறிஞர் அவங்க கேட்டிருக்காங்க. அரசுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் வரும் கருத்துக்களை தமிழக அரசை போல் மத்திய அரசு ஏன் திறம்பட கையாள்வதில்லை? என்னதான் சட்டம் ஒழுங்கு மாநில கட்டுப்பாட்டில் வருகிறது என்றாலும் உலகளவில் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான பதிவுகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவதில் மத்திய அரசின் செயல்பாடு திருப்தியளிக்கவில்லையே. மேலும் இந்த சித்தாந்தத்திற்காக ஆதரவு தெரிவிப்பவர்கள் மீது சமூக ஊடகங்களில் தாக்குதல் மற்றும் அச்சுறுத்தல் தொடுப்பவர்களால் பல பேர் ஆதரவளிக்க பயப்படும் சூழல் உள்ளது. சமூக ஊடக கட்டுப்பாடு குறித்து மத்திய அரசு என்ன முயற்சி செய்கிறது? இதைத்தான் அஜித் டோவல் கூறினார். மக்களுடைய மனதில் இருக்க குழப்பத்தால் இந்த சமூக ஊடகங்களில் இந்த கருத்து கூறுவதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய கருத்து பரவியிருக்கு. இப்போ டெல்லியில் நடந்த கலவரத்தை உருவாக்கியவர்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக தான் இதை பண்ணாங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்குது. கொளுத்து, ஏறி, அடி போலீஸை அப்படி பேசுறான். அவனுக்கு பேர் கேட்குறாங்க. அவனுக்கு பேர் கொடுக்கணும்னு பத்திரிகைகள் தலையங்கம் எழுதுகின்றன. கோர்ட்டு பேர் அது தவிர பெரிய பெரிய வக்கீல் எழுந்து இதுக்காக இந்த ஆளுங்கள்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு 2 வார்த்தை தப்பாக பேசணும். அன்றைக்கி பற்ற வைத்தார்கள். ட்ரம்ப் வராரு, நாடு பற்றி எரியுது டெல்லி. காரணம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற குழப்பம். இதை எந்த அரசாங்கத்தாலும் தீர்க்க முடியாது. ஏனென்றால் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தால் கூட மாநில அரசு தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போ ஒரு மந்திரி வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லா ஆதாரமும் கிடைச்சது. அதை பூரா படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டேன். எப்படிடா இது மாதிரிலாம் கிடைச்சது? உள்ளேருந்து வெளியில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே அந்த மாதிரி ஆதாரங்கள் கிடைக்காது. 10 ரூபா நோட்டு, இந்த சீரீஸ் இருக்க 10 ரூபா நோட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படின்லாம் அதுபடி வேலை கிடைச்சிருக்கு. அது 35 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் உருவாயிடுது. நீ அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேன். நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் கூறுகிறது நீ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுன்னு இன்னும் மௌனமாக இருக்காங்க. இதுக்கு மத்திய அரசு என்ன பண்ண முடியும்? இப்போ மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் நீதிமன்ற அவமான தீர்ப்பு, நம்ம நல்லவேளை முருகனே நீதிமன்ற அவமான தீர்ப்பு மூலமாக தான் திருப்பரங்குன்றத்திலே நியாயம் கிடைச்சது. சட்டத்தின் மூலமாக கிடைக்கல, தீர்ப்பின் மூலமாக கிடைக்கல. முருகனுக்கு இந்த மாதிரி நிலை அப்படின்னாக்க நீங்கள் எதிர்பார்க்கணும். என்னைக்கு நாடு எந்த நிலைமையில் இருக்குது? இந்த மாதிரி ஒரு அராஜகமான சிந்தனை உள்ளவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது 1950 இதை கம்பேர் பண்ணுங்க. 1957 டிடி கிருஷ்ணமாச்சாரி திருச்செந்தூர்ல எலெக்ஷனில் நிற்கிறார். உங்களுக்குலாம் ஞாபகம். அப்போ எதிர நாமினேஷன் ஃபைல் பண்ண வேண்டிய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் கடத்தப்படுகிறார். ஒரு நாள் பூரா கிடைக்கல, 2வது நாள் கிடைக்கல. அப்போ அருண், எஃப்இ அருண்ன்றவர், அவர் டிஜிபியாக இருந்தார். அவர் காமராஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இன்னும் 24 மணி, நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க தான் அவங்க கிடைத்திருக்காங்கன்னு எனக்கு செய்தி வந்திருக்கு. இன்னும் 24 மணி நேரத்தில் அவரை திருப்பி கொண்டு வரவில்லை என்றால் டிடி கிருஷ்ணமாச்சாரியை நான் கைது செய்வேன் என்று கூறுகிறார் டிஜிபி காமராஜ் கிட்ட, சீஃப் மினிஸ்டர் கிட்ட.
அந்த மாதிரி இருந்தது நிர்வாகம். அதை குட்டிச்சவல் பண்ணி அந்த போலீஸை அசிங்கப்படுத்தி இன்றைக்கு இந்த அளவுக்கு தாழ்ந்திருக்கிறோம் என்றால் தமிழ்நாட்டில் உருவான இந்த அராஜக அரசியல் சித்தாந்தமும் இந்த கட்சிகளும் தான் இருக்காங்க. அவ்வளவு கெட்டுப்போன நாடு இல்லை. சார் நான் அப்புறம் பேசுகிறேன். நான் அதுக்கு பதிலும் வச்சுருக்கேன். எமர்ஜென்சி போது இந்திரா காந்தி எமர்ஜென்சி ஆர்டரை கையெழுத்து போட வச்சது ஹோம் செக்ரட்டரி. ஹோம் செக்ரட்டரி நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று கூறியிருந்தால் எமர்ஜென்சி வந்திருக்காது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அன்னைக்கு ராத்திரி எமர்ஜென்சி வரலன்னா எமர்ஜென்சி வரவே முடியாது. ஒரு அதிகாரியால் இதை செய்ய முடியும். அதுக்கப்புறம் அவரை சஸ்பெண்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம், எதை வேணா பண்ணலாம். பட் அது என்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லி ஒரு அதிகாரி கையெழுத்து போட்டா அவனுக்கு அரசியல்வாதிக்கு என்ன வித்தியாசம்? அதனால மத்திய அரசு சட்டம் இயற்றினால் கூட அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு, அதிகாரம் மாநில அரசு. அவங்க தான் இந்த சபார்டினேட் ஜுடிஷியரி எல்லாம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. கேரளாவையும் இதையும் பாருங்க. கேரளாவில் சபார்டினேட் ஜுடிஷியரி அவ்வளோ சுதந்திரமாக இருக்குது. கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா சமுதாயத்தை எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் சமுதாயம் சீர்கேடு அடைந்திருக்கு. அதனால் எந்த விதமான நிர்வாகத்தினுடைய சீர்திருத்தமும் இன்னைக்கு சமுதாயத்தை சீர்திருத்தாத தமிழ்நாட்டில் நடக்க போகிறதால அரசியல் மாற்றம் ஏற்பட்டாலும் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேருந்து தான் இருக்க போகிறதே தவிர சமுதாயத்தை சரி பண்ணவில்லை என்றால் இதே நிலை தான் தொடரும். அடுத்த கேள்வி தொழில்நுட்ப தன்னறிவு பற்றது. இந்த கேள்வி, இந்தியா ஏன் சீனாவை போல் தனக்கென சோசியல் மீடியா, நேவிகேஷன் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆஃபீஸ் போன்றவற்றை உருவாக்காதது ஏன்? இதன் மூலம் வருடத்திற்கு சுமார் 5 லட்சம் கோடி வெளிநாட்டிற்கு செல்கிறதாக சொல்லப்படுகிறது. சார், இதுக்கு நிறைய கேள்வி நான் பதில் அளிச்சிருக்கேன் டிவிலாம். சீனாவுக்கு நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். சீனாவில் அந்த அரசாங்கம் நினைச்சதை அது பண்ண முடியும். நம்ம நாட்டில் அரசாங்கம் நினைச்சதை பண்ணுறதுக்கு 15 வருஷம் ஆகும். தான் வித்தியாசம். ஃபோர்ப்ஸ் என்கிற பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதினாங்க 2019. நீங்கள் கூகுள் பண்ணி அந்த கட்டுரையை படிங்க. Why China flew, India only grew அப்படிங்கிற அந்த கட்டுரை. அதில் நம்ம சர்தார் சரோவர் டேம் கட்டணும் இல்லையா, அதையும் சைனாவில் 3 கார்ஜஸ் டேம், கிட்டத்தட்ட அதே சைஸு, அந்த மாதிரி டேம் கட்டினாங்க. அதை அவங்க 10 ஆண்டுகள் கட்டி முடித்தாங்க. நமக்கு 60 ஆண்டுகள் ஆகிடுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு 3 தடவை கேஸ் போச்சு. ஒரு அம்மா நிறுத்திட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும், அவங்களுக்கு என்னது, அவங்கள நேஷனல் அட்வைசரி கவுன்சிலில் போட்டு அவங்களுக்கு மகத்துவம் கொடுத்து இந்த நாட்டை குட்டிச்சவர் பண்ணதுக்காக அவங்களுக்கு இவ்வளோ ஒரு போக்குகள். இதனால தான் நம்ம நாட்டில் இந்த வளர்ச்சி வரும். ஆனால் இந்த நிலைமை மாறி இருக்குது. ஜனநாயகத்தின் மூலம், அதாவது ஜனநாயகத்தின் மூலமாக பாரத நாடு முன்னேற முடியாது என்பதை மாற்றி ஜனநாயகத்தின் மூலமாக நாம் முன்னேற முடியும் என்று நிரூபித்திருக்கிறோம். முக்கியமான விஷயம். இப்போ உலகம் ஏற்கிறது. அது தவிர சீனா அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளையாகியது. 1990லேருந்து 2015 வரல அவர்கள் அமெரிக்காவிடமிருந்து பெற்ற சலுகை உலகத்தில் யாருக்குமே கிடைக்கும். அதற்கு காரணம் சீனா அமெரிக்காவை விலைக்கு வாங்கிவிட்டது. அமெரிக்காவுடைய அறிவுஜீவிகள், திங்க் டேங்க்ஸ், அங்கே இருக்க பாலிட்டிஷியன்ஸ் எல்லாரும் வாங்கப்பட்டார்கள். இது உலகமே ஏற்றிருக்கிறது. அமெரிக்காவில் பெரிய பிரச்சனையே இருந்தாங்க. நாம் அந்த மாதிரிலாம் நடக்க முடியாது. அந்த மாதிரி குணமே கிடையாது. நம்ம தர்ம நியாயம் பார்க்குறவங்க இன்னி வரைக்கும் நம்ம ஊரில் தப்பாக இருக்கவங்க கூட
ஓரளவு மேலே தப்புறதுக்கு பயப்படுவோம். அது இந்த நாட்டினுடைய குணம். அதனால நாம் சைனாவோட அந்த மாதிரி போட்டி போட முடியாது. ஆனால் நாம் போட்டி போடுகிறோம். இன்றைக்கு என்னென்றால் நாம் ஒரு சின்ன வளர்ச்சி, இதை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கேன். இந்த செல்ஃபோனை நாம் சீப்பாக பண்ணோம். இந்த 2Gல ரொம்ப சீப்பாக பண்ணோம். இதை பண்ணுறதுக்கு முன்னால் செல்ஃபோன் தயாரிப்பு நாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அதை பண்ணிடுறோம். செல்ஃபோனை சீப்பாக பண்ண உடனே நம்ம நாடு தான் உலகத்திலேயே செல்ஃபோனை அதிகமாக இம்போர்ட் பண்ணுற நாடாக மாறியது. இதன் மூலமாக சைனாவில் தொழில்நுட்பம், சைனாவில் ஏற்றுமதி, சைனாவில் டெலிஃபோன் உற்பத்தி, எதை முதல்ல பண்ணுறது எதை பின்னால் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு அரசாங்கம் செல்ஃபோன் உற்பத்தியை செய்வதற்கு திட்டம் செய்துவிட்டு செல்ஃபோனை சீப்பாக பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா நாமே செல்ஃபோனை தயாரிச்சிருப்போம். இந்த 5 லட்சம் கோடி ரூபாய் இருக்கிற அதில் பெரும் பங்கு இந்த மாதிரி தொழில்நுட்பத்துக்கும் இந்த இந்த கம்ப்யூட்டர், செல்ஃபோன் இந்த மாதிரி விஷயத்துக்கும் தான் வெளிநாடு போகிறது. அது 10 ஆண்டு ஐக்கிய முன்னணி ஆட்சியினுடைய பெரும் தவறான கொள்கைகளால் அது ஏற்பட்டது. அதுக்கு காரணம் என்னென்னா பல பேரை திருப்தி பண்ணோம். இப்போ யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணால் இந்த அரசாங்கம் கேட்குது. ஒரு 25 கட்சியை வச்சுருக்கு. வாஜ்பாயும் கஷ்டப்பட்டார் பாவம். காங்கிரஸும் இந்த பக்கம் பிடிச்சி எழுதுறான், அந்த பக்கம் அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கட்டும். நீ இதை வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோ. இப்படி ஒரு ஆட்சி நடந்தாக்க சைனாவோட போய் போட்டி போட முடியுமா? அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சரிவு ஏற்பட்டது. ஆனால் இன்னும் 10 ஆண்டுகளில் சைனா அளவுக்கு, சைனாவை மீறக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத இந்த ஏஐ அங்கே போய் சட்டையை வச்சு இது பண்ணி அசிங்கப்படுத்தி எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இங்கிலாந்தில் ஏஐ மீட்டிங் நடக்குது. 20 நாடுகள்லேருந்து 50 பேர் வராங்க. பாரிஸில், அதாவது 24ல் 25ல் பாரிஸில் நடக்குது. 28 நாடுகள் வராங்க, 1000 பேர் வராங்க. டெல்லியில் 100 நாடுகள், 100 பெரிய பெரிய கம்பெனியுடைய சிஇஓஸ், 45,000 பேர் ஏஐ ஆய்வில் இருக்கவங்க, 3 லட்சம் பேர் ஏஐ தொழிலில் நுழைவதற்காக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. 5 லட்சம் பேர் இதை பார்க்க வராங்க. $250 பில்லியன் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது நம்ம நாட்டில் அந்நிய முதலீட்டுக்கு. அந்த இடத்துல போய் சட்டையை பிடிச்சு நிற்கிறாங்க. எவ்வளோ உலகமே ஆடி போய்விட்டது. பாரிஸ்லேயும் லண்டன்லேயும் நடந்ததை போல 1000 மடங்கு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகமே ஆடிவிட்டது. இதை பாரதத்தால் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த இடத்துல போய் கேவலப்படுத்தணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு இதுக்கு உரிமை இருக்குது, அது பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. இப்படிலாம் பேச்சு இந்துவில் 8 எழுதினாங்க, வெக்கம் இல்லாத இன்னைக்கு. இதுதான் சமுதாயத்தை குழப்புகிற நடவடிக்கை இருக்கிறத. அது நம்ம தொழில்நுட்பத்தை, நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பை, நம்முடைய பொருளாதாரத்தை, மற்ற நாடுகளுடைய நம்முடைய உறவை எல்லாத்தையும் குட்டிச்சேவை செய்கிறது. அடுத்த தலைப்பு இந்திய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. இந்த கேள்வி திரு ஆர் பாலாஜி என்பவர் கேட்டிருக்காங்க. டாலருக்கு எதிரான இந்திய மதிப்பு தொடர்ந்து சரிந்து கொண்டே செல்கிறது. பணவீக்கம் தொடர்ந்து நடுத்தர வர்க்கத்தையும் ஏழைகளையும் பாதிக்கிறது. இதற்கு அரசின் நிதி கொள்கைதான் காரணமா? நான் கொஞ்சம் பொருளாதாரம் தெரிந்தவன். என்னை பொருளாதார நிபுணர்னு பல பேர் போய் சொல்லுவாங்க, அது தப்பு. பொருளாதாரம் தெரியும். ஒரு நாடு ஏற்றுமதி அதிகம் செய்தால் இறக்குமதியை விட அதனுடைய நாணய மதிப்பு உயரும். இதுதான் பொருளாதாரம் கூறுகிறது. ஒரு நாட்டினுடைய இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமாக இருந்தால் அதனுடைய நாணய மதிப்பு குறையும். இதுதான் பொருளாதாரம். 1976 இன்னி வரைக்கும் அமெரிக்காவுடைய இறக்குமதி ஏற்றுமதியை விட $15 ட்ரில்லியன் இறக்குமதி அதிகம். ஆனால் அதனுடைய நாணய மதிப்பு இருக்க குறைவதற்கு பதில் 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது.
பொருளாதாரத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு நாட்டுடைய பொருளாதார வலிமைக்கும் அதனுடைய நாணயத்தினுடைய மதிப்புக்கும் வித்தியாசம், அதுக்கு நேர் உறவு கிடையாது. அதனால நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வலுவாக இருந்தால் கூட, சேமிப்பு வலுவாக இருந்தால் கூட, முதலீடு அதிகமாக இருந்தால் கூட, நமக்கு ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகம் என்பது உண்மை. ஆனால் நம்ம நாணய மதிப்பு குறைகிற அளவுக்கு அது இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், ட்ரம்ப் இந்த வரியை சுமத்தின உடனே இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது அமெரிக்கா என்பதனால உலக நிதி நிறுவனங்கள் நம்ம பங்கு சந்தையிலிருந்து அவங்களுடைய முதலீட்டை வெளியில கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. இதற்கும் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் முதலீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த முதலீடு வெளியில போனதுனால டாலர் அதிகமா போக ஆரம்பிச்சது. வெளியில போகும் டாலர் உள்ள வருகிற டாலரோட அதிகமாக இருந்ததுனால தான் ரூபாயினுடைய மதிப்பு குறைந்தது. இதை தடுக்க வேண்டும் என்றால் அதற்காகத்தான் யூரோப்பியன் எல்லா நாடுகளோடையும் ஒப்பந்தம் செய்ய ஆரம்பித்தார் மோடி. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்காக ஐரோப்பிய யூனியன், ஜப்பான், கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வேற வழி இல்லாத அமெரிக்காவும் ஒப்பந்தம் செய்ய வேண்டி வந்தது. ஏனென்றால் அமெரிக்கா தனித்து விடவில்லை என்றால் பெரிய போர் நடந்து கொண்டிருக்கு. உலக அளவில் வர்த்தக, பொருளாதார, அரசியல், புவி அரசியல் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரை இதுவரைக்கும் யாருமே எதிர்பாராத அளவுக்கு வலுவாக நாம் சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் உறுதியான ஒரு தலைவர் நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதுதான். அதுக்காக இதை பற்றி நம்ம பத்திரிகைகள் எழுதுவதில்லை, அறிவுஜீவிகள் பேசுவதில்லை, யாருமே தெரிய கூட தெரியாது. இந்த போரில் நாம் வெற்றி பெறுவோம் இதில் மட்டும் எனக்கு சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய தன்மானம் உயர்ந்து கொண்டிருக்கு. கடைசியில் இதான் முக்கியம். நம்ம நாட்டு பேரில் நமக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நாங்கள்லாம் நம்பிக்கை இல்லாத காலத்தில் திண்டாடினோம். சுதேசின்னு சொன்ன போது எங்கள் சேற்றவாரி வீசினார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் ஆஃப் இந்தியாவில் ஹைதராபாத்தில் நான் பேசும்பொழுது, சுதேசியை பற்றி பேசும்பொழுது ஒருத்தர் எழுந்து சொன்னார், people like you must be shot dead because you are taking the country 500 years back. இந்த மாதிரி எதிர்ப்பு. இந்த நாடு உருப்படாது என்று கூறுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர்கள், பத்திரிகை, அறிவுஜீவிகள். இல்லை, இந்த நாடு எழுச்சி பெறும், இதற்கு அந்த திறமை இருக்கிறது நாங்கள் 10 பேர் கத்துறோம். சுனாமிக்கு எதிராக நீந்துகிறோம். இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கு. இந்த நாடு இதற்கு சக்தி இருக்கிறது, இது முன்னேற முடியும், இதற்கு திறமை இருக்கிறது, காட்டி இருக்கு. இந்தியன் எக்கானமி வில் கோ டெட் வித் ரஷ்யன் எக்கானமி என்று அவர் அறிவிக்கிறார் ட்ரம்ப். அடுத்த 3 குவார்ட்டர்லையும் நாம தான் லீடிங் எக்கனாமிக் என்ஜின் ஆஃப் தி வேர்ல்ட். இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியில அமெரிக்காவை போல 2 மடங்கு நம்முடைய பங்கு. அமெரிக்காக்காரன் ட்ரம்புக்கே புரியல இது எப்படி நடக்கிறது. இந்த நாட்டினுடைய ஆன்மா வைத்துக் கொண்டிருக்கிறது எல்லா லெவல்லையும். இதெல்லாம் பற்றி நமக்கு தெரியவே இல்லை. அதனால இந்த டாலர் எவ்வளவு நாளைக்கு அதுக்கு இந்த ஈர்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஈர்ப்பு இல்லை. அமெரிக்கா சரிந்து கொண்டிருக்குங்கிறத புரிந்து கொண்ட ஒரே தலைவர் ட்ரம்ப் தான். அவர் இவ்வளவு படாத பாடுபடுத்துறது இந்த அமெரிக்காவை எப்படி காப்பாற்றுவது என்பதற்காக. எதை பண்ணாலும் அமெரிக்காவை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத நான் 30 வருஷமா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்றால் குடும்பங்கள் கடன், கம்பெனிகள் கடன், அரசாங்கம் கடன், கடல்லையே ஓடிக்கொண்டிருக்க ஒரு நாடு. உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு அமெரிக்காவிலேருந்து எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அமெரிக்காவில் பெரிய ரெவல்யூஷனே வந்துடும். நம்ம ஊரில் கிரெடிட் கார்டு எல்லாம் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்லாம் எடுத்து பாருங்கள். நம்ம ஊரில் டெபிட் கார்டு தான் ஜனங்க யூஸ் பண்ணுவாங்க. டெபிட் கார்டுங்கிறது ஏதோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட், அதில் பணம் தான் செலவழிப்பீங்க. கிரெடிட் கார்டு நான் கூட வச்சுருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின கிரெடிட் கார்டு ஒரே ஒரு தரம் தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன்.
கடன் வாங்குவது என்றால் பயம். அரசாங்கத்தை தவிர மிச்சம் எல்லாருக்கும் கடன் வாங்குறதுக்கு பயம்தான். காரணம், ஒரு பொறுப்பான மக்கள், நம்ம நாட்டுடைய பெண்கள் பங்கு இருக்க, அதை நாம் புரிந்து கொள்வது. எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நாற்காலி அதை ஒடிஞ்சு போச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. எதையெல்லாம் ஒரு தூக்கி போட மாட்டாங்க. வேஸ்ட்டுன்றதே கிடையாது அவங்க லைஃப்பில். தே டர்ன் வேஸ்ட் இன்டு வெல்த். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தே டர்ன் வெல்த் இன்டு வேஸ்ட். எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காவில் ஒருத்தவங்க கூட முழு கிளாஸ் கொக்கோ கோலாவை குடிச்சதே கிடையாது. முழு கிளாஸ் கொக்கோ கோலா கிளாஸ் அதில் பாதியை தூக்கி போடுவோம், பாதி பிரெட்டை தூக்கி போடுவோம். வேஸ்ட் பண்ணுறதே ஒரு கலாச்சாரமாக. நம்ம நாட்டில் பொறுப்பான ஒரு குடும்பம் பாங்கு, எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சேமிப்பு. இந்த டிமானிட்டைசேஷன் வந்தபோது நிறைய பொம்பளைகள் எனக்கு ஃபோன் பண்ணி கற்றுன்னு கேட்குறாங்க, நான் எவ்வளோ பணம் வச்சுருந்தேன் எங்கள் புருஷனுக்கு தெரிஞ்சுட்டு சார் அப்படின்னு. சேமிப்பு யாருக்குமே தெரியாது. சேமிச்சு இந்த சேமிப்பு தான் நம்ம நாட்டை காப்பாற்றிருக்கு. அதனால இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மற்ற நாட்டுடைய பொருளாதாரத்தோட ஜிடிபி அது இதை வச்சு மக்களுடைய வாழ்க்கை முறையே மாறுபட்டு. அந்த நாட்டு வாழ்க்கை முறைக்கும் நம்ம நாட்டு வாழ்க்கை முறைக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த வாழ்க்கை முறையால் அந்த அமெரிக்கா பொருளாதாரம் வளர்ந்ததோ அதே வாழ்க்கை முறையால் தான் சரியாக போகிறது. நாம் அப்படி இல்லை. இட்ஸ் பாட்டம் அப்வர்ட் ஸ்ட்ரென்த், டாப் டவுன் ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் நம்ம சமுதாயத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பது நமது கல்விக்கூடங்களில் இதை சொல்லிக் கொடுப்பதில்லை, பத்திரிகையில் சொல்லிக் கொடுப்பதில்லை, தலைவர்கள் கூறுவதில்லை, அறிவுஜீவிகளுக்கு தெரியாது. இதை நாம் உணர வேண்டியது. நான் நாடு பூரா சுற்றி புரிந்து கொண்ட ஒரு விஷயம், இந்த நாட்டுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நம்ம நிமிந்துடும். மற்ற நாடெல்லாம் சரிச்சாக்க அதை நிமிர முடியாது. அரசாங்கம் எதோ பணத்தை செலவழிக்க வேண்டுமோ, அதை பண்ண வேண்டும், எதை பண்ண வேண்டும். சமுதாயத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மை, அதுதான் நம்ம நாட்டுடைய குடும்ப பாங்கு. அதன் மூலமாக தான் நாம் தப்பித்திருக்கிறோம். அடுத்த தலைப்பு சமூக சேவை அமைப்புகள் பற்றியது. இந்த கேள்வியை திரு கணேஷ் பாபு அவர்கள் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களை ஒரு குறிப்பிட்ட மத அமைப்பு மட்டுமே சுதந்திரமாக நடத்த முடிகிறது என்ற கருத்து நிலவுகிறது. அவர்களை தவிர்த்து பிற சமூக அமைப்புகள் அல்லது ஹிந்து அமைப்புகள் நடத்த முயன்றால் அந்நிய சக்திகள் மூலம் சமூக மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்கள் கொடுப்பதாக கூறப்படுகிறது. சமூக சேவையில் மத அடையாள அடிப்படையிலான தடைகள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? எல்லாத்திலுமே மத அடிப்படையான தடைகள் இருக்கிறது என்றுதான் நினைக்கிறேன். இது இதை விட்டுடுங்க. பள்ளிக்கூடம் நடத்துறது எடுத்துங்க. அது மைனாரிட்டி பள்ளிக்கூடம்னா அது ஒரு தனி மரியாதை, அதுக்கிட்ட போகக்கூடாதுப்பா. அதே ஒரு ஹிந்து பள்ளிக்கூடம் நடத்தினாங்க, அது மூடு, இதை பண்ண, இதை ரிப்பேர் பண்ணிருக்கியா, அதில் சீட்டு வேற கேட்பாங்க. எம்எல்ஏ நான் இப்போ சில ஸ்கூல்ஸில் நான் பொறுப்பில் இருந்தாலும் தெரியும். சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன், எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் இப்படிலாம் பார்த்தாக்கா அந்த ஸ்கூலில் யாரையுமே சேர்க்க முடியாது. இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் ஹிந்து ஸ்கூலுக்கு தான் வரும். இதை தானே எடுத்து போராடி கொண்டிருக்கோம். இது நீங்கள் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க ஒரு பிரச்சனை. இது நாடு முழுவதும் பரவி இருக்கிறது இந்த பிரச்சனை. இதுக்கு இந்த சமுதாயத்தினுடைய போக்கை மாற்றாத, அதன் மூலமாக அரசியலில் சிந்தனையை மாற்றாத, அதன் மூலமாக நீதிமன்றங்களுடைய போக்கை மாற்றாத, அதன் மூலமாக பத்திரிகைகளுடைய அவங்க எந்த கருத்தை வேணால் கூறலாம் என்கிறதிலே மாற்றாத இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது. நிறைவான கேள்வி சமூக தாக்கம் மற்றும் எதிர்கால பொறுப்பு பற்றியது. இந்த கேள்வி திரு கார்த்திக் அவர்கள் கேட்டிருக்காங்க. வருகிற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொறுப்புணர்வு கொண்ட பெரியோர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும்? ஆர்எஸ்எஸ் பிளாட்ஃபார்ம்லேயே இதுக்கு பதில் சொல்கிறது கஷ்டம். ஆனாலும் உண்மையை எப்படியாவது சொல்லி தான் ஆகணும். இந்த காட்டாட்சி போகணும் சார். இது எத்தனை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுது.
ஆனால் அவங்க மாதிரி நம்ம பண்ண முடியாது. நான் சில பேருக்கு சொல்லுவேன், நீங்கள் தினம் ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி இந்த காட்டாட்சி போகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் தான் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தினம் 10,000 ஃபோன் போகணும். உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் டெலிஃபோனில் இருக்க நம்பரை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 200 நம்பர், 300 நம்பர், 400 நம்பர் இருக்குல்ல. 10 பேருக்கு ஃபோன் பண்ணுங்க. இது ஒழியாகும். அவனை நீங்கள் 10 பேருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. எமர்ஜென்சியில் இப்படி தான் செய்வோம். இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் தேர்தல் நடத்த முடிவு செய்ததுக்கு காரணம் எதிர்கட்சியே இல்லை, நாம தான் ஜெயிக்க வரும்னு நினச்சாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பெங்களூர்லேருந்து அத்வானி வரார். 19ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. எமர்ஜென்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு எமர்ஜென்சி எடுக்கலை. 19ஆம் தேதி ஜனவரி அறிவிக்கப்பட்டு 20ஆம் தேதி ஜனவரி நான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் நாங்கள் போய் அத்வானியை வரவேற்றோம். அப்படியே போய் பக்கத்தில் ஒரு சின்ன இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ நான் அத்வானியை கேட்டேன், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. புரியல, என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. எதிர்கட்சியிலே இல்லை. அப்போ தான் ஜெயிலேருந்து 1.5 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. பணம் கிடையாது. கட்சி ஆஃபீஸே எல்லாம் தூசி தட்டி சரி பண்ணணும். அந்த மாதிரி நிலைமையில ஆஃபீஸ். இப்போ என்ன பண்ணுறது? 4 கட்சி எதிர்கட்சிகள், ஒன்று எலியும் புள்ளியுமா இருந்த கட்சிகள். சொன்னாரு, நாம் இந்த தேர்தலில் போட்டியிடமா வேண்டாமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. போட்டியிடவில்லை என்றால் போட்டியிடுவதற்கே தைரியம் இல்லை என்று கூறுவார் என்றாங்க. போட்டியிட்டு தோற்றால் மக்கள் என்னை ஆதரிக்கிறார்கள், எமர்ஜென்சிக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று கூறுவாங்க. இதுல என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா RSSக்கு மாத்திரம் தெரியும், ஜனங்க மனசுல வெடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நாம தானே எல்லாரும் பார்க்கணும், நாம தானே எல்லாரோடையும் தொடர்பில் இருந்து. இவங்க ஜெயில தானே இருந்தாங்க. RSSல என்ன பண்ணாங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கட்சி அமைச்சிடுங்க, ஒரு ஆள் காங்கிரஸுக்கு எதிராக நிறுத்தணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் நடக்கும். அந்த 4 கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஜனதா கட்சின்னு இணைந்தது. அது நிற்காதுன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் கூட இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி. அப்போ அவங்களுக்குள்ள எப்படி இந்த பிரச்சாரத்தை நடத்துறது அப்படிங்கிறதுல எல்லாம் பேசுகிறாங்க. நான் அந்த இடத்துல இல்லை, ஆனால் கேள்விப்பட்டேன். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, 5000 மீட்டிங் நடத்தணும், தெருவா மீட்டிங் நடத்தணும் அப்படிலாம் சொன்னீங்க. அதெல்லாம் டைமே இல்லை. வாஜ்பாய் சொன்னாராம், பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தணும், பிரம்மாண்டமான கூட்டங்கள் நடத்தணும். அதுலேருந்து அலை உருவாகும். அந்த அலையின் மூலமாக எல்லோருக்கும் செய்தி போகும். நீங்கள் இந்த சின்ன சின்ன கூட்டம்லாம் நடத்தி அது எத்தனை நடந்தது எது நடந்தது தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு தலைவர்களும் இல்லை. இதை டெல்லியில் ஆரம்பித்தாங்க. ராம்லீலா மைதானில் ஒரு மீட்டிங் நடந்தது, நாட்டையே உலுக்கி விட்டது. அப்போது ஹெலிகாப்டரில் அதை போய் பார்க்குறாங்க. அந்த மீட்டிங் எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டையும் தடை பண்ணி விட்டாங்க. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஜனங்க அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு நடந்து போகிறாங்க. இதை பார்த்த உடனே இந்திரா காந்தி வந்து தேர்தலை நிறுத்த முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார், எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்போ நிறுத்த முடியாது அப்படிங்கிறது அன்றைக்கே தெரிந்து விட்டது இந்திரா காந்திக்கு. நாம் தோற்றுக்கணும். மக்களை தயார் பண்ணதுனால தான் அது நடந்தது. மக்களை தயார் ஒருத்தரா சந்திச்சு நடக்கிறது என்னன்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட் லிட்ரேச்சர் எத்தனையோ பிரிண்ட் பண்ணி ஊழ கொடுத்து மக்கள் மனதை தயார் பண்ணி அதன் மூலமாக அந்த பிரம்மாண்டமா அந்த அசுர சக்தியை எதிர்க்க முடிந்தது. இன்றைக்கு நம்மால் பண்ண முடியும். நீலேந்து போய் 10 பேருக்கு பேசுறதுன்னு வச்சுக்கோ, இந்த மாற்றம் தெரிகிறதா இல்லையா பாருங்க. அதனால நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. நிறைய டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோங்கிறது தான் உண்மை. நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்கன்னு ஒரு தடவை யோசனை பண்ணி பாருங்கள். 2 மணி நேரம் நீங்கள் நிச்சயமாக வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், நீங்கள் நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னால் காலையிலேருந்து சாயந்தரம் ராத்திரி வரலையும் என்ன பண்ணேன்னு யோசனை பண்ணேன். லைஃப் இப்படியா நீ பண்ணியிருக்கியா இல்லையான்னு உனக்கு எனக்கே தெரியும். இதுக்கு யார் சொல்கிறதுக்கு தேவையில்லைங்கிறது நமக்கே புரியும். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் இது. இதில் நம்ம எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது.
அதை நாம் திறம்பட செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்று நடந்த இந்த கேள்வி பதில் உரையாடல் வெறும் கேள்வி பதில் மட்டுமல்ல, இது ஒரு சிந்தனை பயணம். ஒவ்வொரு கேள்வியும் ஒரு அக்கறையின் வெளிப்பாடு, ஒவ்வொரு பதிலும் ஒரு பொறுப்பின் நினைவூட்டல். விஸ்வகுரு ஆக வேண்டும் என்றால் நாம் உலகை மாற்றுவதற்கு முன் நம்மை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த அர்த்தமுள்ள கேள்வி பதில் அமர்வு இத்துடன் நிறைவடைகிறது. இந்த கேள்விகள் இழுத்து கொண்டே போனதுனால ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல நேரம் இல்லை. எவ்வளவு பிரச்சனை நேரத்தில் சொல்ல முடியுமோ சொல்கிறேன். சங்கம் இந்த 100வது ஆண்டுல இந்த ஒரு ஆண்டு எந்த வேலையை எடுத்து செய்கிறோம் என்பதை பற்றி கூற வேண்டிய கடமை இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்வதற்காக. முதல்ல நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, மக்கள் மனதில் பல விஷங்கள் விதைக்கப்பட்டிருக்கு. இவர்களை எல்லோரும் இணைக்கிற, அவங்களை அணுகி அவங்களுடைய பொறுப்பு என்ன என்று கூறி அந்த விஷயத்தை நீக்குவது, இதுக்கு சாமாஜிக் சமரசத்தா, சோஷியல் ஹார்மனி என்று பெயர். இதை இந்த நாடு முழுவதும் லட்சக்கணக்கான RSS ஒர்க்கர்ஸ் இதை தொடர்ந்து பண்ண போறாங்க. இது இந்த ஆண்டு மாத்திரம் இல்லை, இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இது முதல்ல சாமாஜிக் சமரசத்தா, இதான் சோஷியல் ஹார்மனி. இது முதல்ல. இரண்டாவது, குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு காரணங்கள்லாம் நாம் பார்த்தோம். பட் இதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் குடும்பங்களை போய் 10 குடும்பம், 20 குடும்பம், 30 குடும்பம் அவர்களை இணைத்து பேசி இந்த பிரச்சனையை இப்படி தீர்க்க வேண்டும், இப்படி பண்ணணும், நமக்குள்ள கட்டுப்பாடு வேண்டும். பெற்றோர்களுக்கு கட்டுப்பாடு இருந்தால்தான் குழந்தைகளுக்கு கட்டுப்பாடு வரும். நமக்கு ஆன்மீகம் தேவை. குடும்பத்தில் சமைக்கிறது ஆரம்பிக்கும், சமைக்கிறது நிறுத்தம். 4 பேர் குடும்பத்தில் சேர்ந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சுமூகமான சூழ்நிலை. அதனால பசங்களுக்கு ஒரு குடும்பம் என்ன, நமக்கு நம் தாய் தந்தையர் நமக்கு தந்த அந்த அனுபவத்தை நாம நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்பதில்லை. இதெல்லாம் மாற்ற வேண்டும். ஃபேமிலி வேல்யூஸ் அப்படின்ற ஆங்கிலத்தில் கூறுகிறார். அடுத்தது சுற்றுச்சூழலை பற்றி நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த சுற்றுச்சூழல் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 மரம் நடுறது ஒரு பிரச்சனையே கிடையாது. நாம ஏன் நடறதில்லை? நம்ம வீட்டை சுற்றி மரம் நடலாமே, தெருவில் நடலாமே. மரம் நடுவதுங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயம் இருக்கு. அந்த காலத்தில் இது ஒரு தாத்தா மாங்கன் நடுகிற கதையை நாம் கேட்டுருவோம். அவர் அந்த பழத்தை சாப்பிட போகிறது எதிர்காலத்துக்கு. அதே மாதிரி பல பிரச்சனைகள், நீர்நிலைகள் அழிக்கப்படுகின்றன. இதுக்கெல்லாம் மக்கள் சக்தியை திரட்டணும். இதுக்கு தயங்கணும், நாம முந்தணும், நம்மால முடிஞ்சது செய்யணும். இது 3வது. 4வது, இந்த இன்றைக்கு சமுதாய பொறுப்பு குறைந்திருக்கு. எத்தனை பண்ணுறது, பிளாஸ்டிக் தூக்கி போடுறது, கட்டடத்தில் எதிர்த்து போடுறது, சின்ன சின்ன விஷயம். இது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி. இவ்வளவு வளர்ந்த நாடு, பிரம்மாண்டமான நாடு, ஆன்மீக நாடு, குடும்ப அளவில் ஏராளமான கட்டுப்பாடுகள் அதோடு இருக்கிற நாடு, பொது கட்டுப்பாடுகள் வழங்கல. அந்த பொது கட்டுப்பாட்டை மக்களுக்கு போதிக்க வேண்டிய கடமை இருக்கிறது நமக்கு. இது RSS மாத்திரம் பண்ண போறதில்லை, எல்லோரையும் இணைத்து தான் இதை பண்ண போறோம். ஆனால் இது முக்கியமான நம்ம நாட்டுடைய இமேஜுக்கு அதை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக, நாம் யார் என்கிற ஒரு உணர்வு, அதை சுதேசி என்று கூறுகிறார்கள், சுபாவம் என்று கூறுகிறார்கள், நம்ம வாழ்க்கை முறை என்று கூறுகிறார்கள். நாம் யார் என்கிற
நம்முடைய மொழி, வீட்டில் நம்முடைய மொழி, நம்முடைய உணவு, நம்முடைய உடை, நம்முடைய நூல்கள், இது மூலமாக நாம் யாருக்கு தெரியும்? நாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ராஜ்யசபா எம்பியா ஒருத்தர் நியமித்திருந்தாங்க. அவங்க என்னோட பேசணும்னு சொன்னாங்க. நான் 10 வருஷத்துக்கு நான் சொன்னேன். எனக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தபோது அவங்க தீபகாரங்க, நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நான் தமிழ்லேயே பேசிட்டு இருந்தேன், அவங்க இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், புரியல, நான் தமிழ்லேயே பேசிட்டு இருக்கேன், நீங்கள் இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கேன். ஓ சாரி, அதுவும் இங்கிலீஷ். நான் சொன்னேன், உங்கள் வீடுகளில் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பப்ளிக் மீட்டிங்கில் தமிழ் பேசுவதால் மாத்திரம் தமிழ் பிழைக்கும் என்று நினைக்கிறீர்களா? எந்த இந்த அரசியல்வாதிகள் வீட்லேயும் ஒரு தமிழ் ட்ரெஸ் பார்க்கறது கிடையாது. அவங்க வீட்டுலாம் போய் நம்ம ட்ரெஸ் கிடையாது, நம்ம உணவு கிடையாது, நம்முடைய மொழி கிடையாது, நிச்சயமா நம்முடைய நூல்கள் கிடையாது. இதெல்லாம் குடும்பத்துக்கு இந்த 5 முயற்சிகளை இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறோம். இந்த ஆண்டு செய்து முடிக்க போறதில்லை. ஆனால் இந்த ஆண்டு இந்த பயிற்சியை 5 இதை பஞ்ச பரிவர்த்தன், இதன் மூலமாக நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று திட்டமிட்டிருக்கிறது RSS. ஒரு சிறிய குறிப்பு. சமுதாய மாற்றத்திற்காக ராஷ்டிரிய ஸ்வயம் சேவ சங்கத்துடன் இணைய விருப்பம் உள்ளவர்கள் தங்களது விவரங்களை, பெயர், முகவரி, அலைபேசி எண், நுழைவாயிலில் வலதுபுறம் ஜாயின் RSS, RSSில் இணைவோம் என்ற கவுண்டரில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி மகிழ் உரை தொடங்க வருபவர் ஸ்ரீ சண்முக சுந்தரம்ஜி, கோவை மாநகர் சம்பர்க்க பிரமுக். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் அளிக்கப்படும். எல்லோரும் அவரவர் இருக்கையில் எழுந்து நின்று நிற்குமாறு கேட்கிறோம்.